இப்போ திமுக தான் தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டி அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னதான் பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தாலும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் இப்போ ஒரு பெரிய ராஜா இருக்கார், அவருடைய அரண்மனையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரண் தேவை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அரணாக தன்னை இந்த இடத்துல முன்னிலைப்படுத்தியிருக்கார் ஒருத்தர், திமுகவுக்கே அரணாக. யார் அவர்? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. அவர் தான் ஐயா பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. எப்படிப்பா பேக் டு ஃபார்ம் அப்படின்னு கேட்குறீங்களா? முன்னெல்லாம் சொல்லுவார் ஸ்பார்ட்டா வீரர்கள் போல அப்படின்னு பேசுவார்ல, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல எடுத்திருக்காரு. ஸோ இப்போ கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எஸ், ஹீ இஸ் பேக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முக்கியமாக ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பின்னணியில் திமுகவை தோக்கடித்து தமிழ்நாட்டையே கைப்பற்ற நினைக்கிற இந்த தீய சக்திகள் கிட்ட இருந்து திமுக தான் தமிழ்நாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ திமுகவை பாதுகாக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குது? நம்மை போன்ற வீரர்கள் கிட்ட தான் இருக்குது. ஸ்பார்ட்டா வீரர்கள் போல திமுகவுக்கு அரணாக நாங்கள் நிற்போம். இன்னைக்கு இதே நிலைப்பாட்டில் தான் ஆரம்பத்தில் கூட்டணியில் சேர்ந்தா இதே நிலைப்பாடு தான் இப்பவும் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு ஆட்சி பேசியிருக்காரு வைகோ அவர்கள். இந்த சக்திகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் பின்னணியிலே முழுமூச்சாக நாங்கள் கைப்பற்றுவோம் தமிழ்நாட்டை என்று வருகிற போது நம்முடைய கடமை, எங்கள் இயக்கத்திலே இருக்கின்ற அத்தனை பேரும் திராவிட இயக்க ரத்தம் ஓடுகிற குருதியை கொண்டவர்கள். திமுகவுக்குத்தான் முதலிலே அவர்கள் குறிவைத்து தாக்க நினைக்கிறார்கள். அதுதான் வலுவான கட்சியாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு இருக்கிற வலிமையை ஸ்பார்ட்டா வீரர்களைப் போல என்னோடு இருக்கிறார்களே தமிழ்நாடு புறாவிலும் இந்த சக்தியை விரயம் செய்துவிடக் கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பக்கபலமாக அரணமைத்து தர வேண்டும். இந்த அடிப்படையில் தான் திமுக கூட்டணியிலே நாங்கள் உடன்பாடு கொண்டிருக்கிறோம். அதே நிலைப்பாடுதான் இன்றைக்கும்.